Imagine there's no heaven. It's easy if you try. No hell below us, above us, only sky. Imagine all the people living for today. Ooh. Imagine there's no countries. It isn't it hard to do. Nothing to kill or die for. No religion to imagine all the people living life in peace. You must say I'm a dreamer, but I'm not only the one. I hope someday you will join us in the van. Imagine no possessions. I wonder if you can. No need for greed or anger. A brotherhood of man. Imagine all the people sharing all the world. You must say I'm a dreamer, but I'm not in one. I hope someday you will join us, and the world will be as one. Imagine there's no heaven. It's easy if you try. Below us, no hell. Below us, above us, only sky. Imagine all the people living for today. Ooh. Hi, my dear beautiful people, childrens, வாலிப பெண்களே, இளைஞர்களே, டூகே கிட்ஸ், ஜென் ஜெட் கிட்ஸ் எல்லாருக்கும் ஆமாம் வணக்கம், குட் மார்னிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆமாம், எதுக்காக தெரியும்னா, இப்போ பாருங்க, நான் ரொம்ப ஜாஸ்தி யாரையும் திட்டுறதுலாம் இல்லை. ஏன்னா திட்டுறது தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ நான் திட்டுறதெல்லாம் குறைச்சிட்டேன். காரணம் என்னென்னாக்கா, இந்த விஜய் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் பார்த்தீங்களா? என்ன வீடியோ அது? கரூர் மக்கள் அந்த இறப்புக்கு நான் தான் காரணம்னா, நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லை என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வாங்க, எனக்கு என்ன தண்டனையோ, இல்லை என்ன ஜெயிலில் போடுறீங்களா போடுங்க. இந்த மாதிரி ஏன் 62 வயசு ஆகுது, அரசியல் என்னுடைய கண்ணோட்டில், எனக்கு அரசியலும் தெரியாது, ஒரு மயிரும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நான் அரசியல்காரனும் இல்லை, அரசியலுக்குள்ளே நான் வரவே மாட்டேன். நான் ஒரு குடிமகன், ஜனநாயக நாட்டில் உள்ளவன். எனக்கு நான் படுற கஷ்டம், துன்பம், அசிங்கம், அவமானம், தூய்மை இல்லைன்றதுக்காக நான் கருத்துக்கள் சொல்கிறேன், அவ்வளோ. நான் அது தவிர ஐ எம் நாட் அ பிளடி பாலிட்டிஷியன் மாதிரி ஒரு கேவலமானவன் உலகத்துலேயே இருக்க முடியாது. அதுக்குள்ளார நான் போய் வருவேன்னா வரமாட்டேன். ஆனால் இப்போ இந்த வாலிப பசங்க இருக்காங்க, என் காலத்தில் கூட வாலிப பசங்க எல்லாம் சிவாஜி படம், எம்ஜிஆர் படம், ஏதாவது சினிமா பாட்டு பார்த்துட்டு ஏதோ கஞ்சா வாங்கி குடிச்சிட்டு, சாராயத்தை குடிச்சிட்டு ஊரை சுற்றும் போகும் வரும்.
அதே மாதிரி தான் காசை வாங்கி தூண்டு கட்சிக்கார பின்னால் சுத்தம். ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் வாலிப பெண்கள் சும்மா அப்படி எழுச்சியாக இருக்காங்க, செம்ம எழுச்சியாக இருக்காங்க. புருஷன் வேணாம், புள்ள வேணாம், அது வேணாம், இது வேணாம், சமம். ஆமாம், ஆண் ஆதிக்குமே ஓடிப்போன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. ரெண்டாவது, விஜய்க்கு ஆதரவு தராங்க. விஜயை அவங்க ஆதரிக்கிற விதமும், அவர்கள்கிட்ட இருக்கக்கூட ஒரு எழுச்சியும், அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு புரிதலும் செமையாக இருக்குது. இப்போ எனக்கு நல்ல நம்பிக்கை வந்துடுச்சு. ஏன்னா வருங்காலத்தில் ஒன்றுமே இல்லைனாலும் அவங்க கல்யாணம் கட்டிக்க மாட்டாங்க, மெயினாக புள்ள பெற்றுக்க மாட்டாங்க. அப்படியே பிள்ளைங்க பெற்றுக்கிட்டால் கூட அந்த பிள்ளைகளை எப்படி சிறப்பாக வளர்க்கணும் என்பதை ரொம்ப சரியாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்மார்ட்டாக இருக்காங்க. நல்லா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 24 வயசு வரைக்கும் எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒன்றுமே நத்திங் டூயிங். இப்போவும் ஒன்றும் தெரியாது, அது வேறு விஷயம். இப்போவும் நான் முட்டாள் தான், அது வேறு விஷயம். இருந்தாலும் ஆமாம், ஒரு அப்ராணின்னு சொல்லுவாங்களே, அப்படி தான். ஒரு அறிவு கிடையாது, மக்கு, இப்படி தான். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் அறிவாளிகளாக இருக்கிறாங்க. தவளோண்டு குழந்தைங்க அவங்கள சீரும் சிறப்புமாக அற்புதமாக வளர்க்க வேண்டும். பிச்சை எடுக்க விட்டுறக்கூடாது. அதுக்கு அரசியல் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். உலக மக்களே, பிரியமானவர்களே, அன்பானவர்களே, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா அந்த வாலிப பெண்கள்கிட்ட இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இருக்குது பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவோம், மாற்றம் என்பதெல்லாம் தானாலாம் வருவாது, நம்ம தான் உருவாக்கணும். மாற்றத்தை நம்ம தான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, உலக பெரிய மாபெரும் அறிஞர்கள்லாம் தான் சொல்லியிருக்காங்க. மாற்றம் என்பது தானெல்லாம் வராது, நம்ம தான் கொண்டு வரணும். எல்லாமே சொல்ல இயேசுநாதர், புத்தர், திருவள்ளுவர், பாரதி எல்லோருமே சொல்லியிருக்கிறாங்க. அதுவாக கடந்துலாம் மயிர் கூட அதுவாக கடந்துலாம் போகாது, வேணால் ஊதுரும். சொட்ட பசங்களுக்கு வேணால் அது செட் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்று இந்த வாலிப பெண்களுக்கு எங்கேருந்து இந்த துணிவு வந்தது, எங்கேருந்து இந்த கேள்வி கேட்கும் குணம் வந்தது, எங்கேருந்து இந்த அரசியல் இந்த ரொம்ப காலங்காலமாக ஏழை மக்களை கொத்தடிமையாக வச்சு ஆட்சி செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை எதிர்த்து அதிகார குரல் கொடுக்குறாங்களே, அப்பா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப ரியலி வெரி வெரி ஹாப்பி டுடே கொஞ்ச நாளாக ஒரு 10-15 நாளாகவே நான் பார்க்குறேன். அதான் அந்த விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டார்ல, அதுலேருந்து நான் பார்க்குறேன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க. ஸோ வாலிப பெண்கள் மீண்டும் நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்கணும். இந்த கல்யாணங்கள்லாம் வேணாங்க, இந்த குழந்தை குட்டிங்கள்லாம் வேணாங்க. குழந்தை குட்டி வேணும் தான், கல்யாணம் வேணும் தான். அது ஒரு உண்மையான ஒருவனுக்கு ஒருத்தி. நான் சொன்னேன் பாருங்கள், அந்த ஆமிஷ் மக்கள் பற்றி நான் சொன்னாங்க உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒருவேளை அந்த ஆமிஷ் மக்களில் தாங்க அமெரிக்காவில் அந்த பாரம்பரிய மக்கள், அமேஷ் மக்கள். ஆமாங்க, ஒரு 200 ஆண்டுகளாக அமெரிக்காவில் அந்த நியூ ஜெர்சி, நியூயார்க்கு அந்தாண்ட பக்கம் ஏதோ ஸ்ப்ரிங் சிட்டியோ என்னமோ அங்கே இருக்குது, நமக்கு சரியாக தெரியல. பட் இன்றும் அவர்கள் அந்த விவசாயத்தை நம்பி, அந்த பாரம்பரியத்தை நம்பி, அவர்கள் முன்னோர்கள் சொன்ன அந்த பாதையை கடைபிடித்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கைப்பாடு, சர்ச்சஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய கல்யாணம், இப்படி இருக்கிறாங்க. அதே ரோட்டில் டெஸ்லா கார் போகுதுங்க. அவர்கள் பின்பற்றுவதில்லை. அவங்க வீட்டில் கரண்ட் இருக்காது, விவசாயம்தான். ஆமாம், கரண்ட்டு கூட கிடையாது, கேஸ் அடுப்பு கூட கிடையாது. அந்த மாதிரி மிக அற்புதமாக அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு அதிசயம்னா அதுதான் அமெரிக்காங்க. அமெரிக்காவில் நீங்கள் எங்கே வேணால் போங்க, எங்கே வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம், எங்கே வேணால் வீடியோ எடுக்கலாம். அங்கே எடுக்க விடுவேன், இங்கே எடுக்க விடுவானாங்க. ஃபோட்டோ எடுக்க விட்டால் அவன் தண்டவாளம் ஏறிடும், வீடியோ எடுக்க விட்டால் அவன் தண்டவாளம் ஏறிடும். தயவு செய்து வாலிப பெண்களை வீட்டுக்கு கேமரா பதியுங்க. உங்கள் பிள்ளைங்க தானாகவே சிறப்பாகிடும். உங்கள் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, அறிவாக இருக்காங்க. சின்ன பிள்ளை எவ்வளோ அறிவாக இருக்குது பார்த்தீங்களா? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக 2K கிட்ஸ், அப்புறம் ஜென்சி கிட்ஸு, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம புரட்சி தலைவர் இருக்கிறார்ல, பொன்மன செம்மல், கொடுத்து சிவந்த கண்ணம் இல்லை, சாரி, சிவந்த கைகள். ஆமாம், அண்ணாவின் இதயக்கனி. அவர் ஆமாம், எவ்வளோ அற்புதமான சில வரிகளை முன்வைத்து சென்றிருக்கிறார். ஆமாம், எவ்வளோ அற்புதமான வரிகளுங்க. இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். யார் அவரா? நீங்கங்க, உங்களுக்காக விட்டு சென்ற வரிகள் அது. இந்த கூட்டத்தின், ஆமாம், அவரு பிற்காலத்தில் அவரை ஃபாலோ பண்ணுற அவருடைய செல்லங்கள், அதாவது நீங்கள், நம்ம 2K கிட்ஸ், நீங்கள் அந்த மாதிரி அயோக்கிய கூட்டத்தை ஒழிப்பீங்க அப்படின்னா அந்த வரிகள்லாம்.
ஆமாம். ஒரு மானமில்லை, ஒரு ஈனமில்லை, இவர் எப்போதும் வாள் பிடிப்பார். இந்த வாள் பிடிக்கிற விஷயம் இருக்குது. வாளுங்க, அதான் வாள் 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 வாள். வாளு வாளு வாளுன்னு கத்துறது இல்லைங்க. வால் பிடிக்கிறது. அது நீ பாம்பாகட்டும், தேளாகட்டும், பூராகட்டும், பல்லி ஆகட்டும், அட ஒரு கொசு கூட ஆகட்டும், நீ வால் பிடிச்சின்னா அது உன்னை கடிக்கும். என்னைக்கு இருந்தாலும் இந்த காக்கா பிடிக்கிற விஷயத்த விட்டுரு. அது கண்டிப்பாக உன்னை கடிக்கும். அது சிங்கமாகட்டும், புலியாகட்டும். ஆமாம் ஆமாம், புலி வாலை பிடிச்சினான்னு சொல்லலாம். புலி வால் இல்லை, சாதாரணமான ஒரு கொசு வால், ஒரு வாலை பிடிச்சாலும் அது உன்னை கடிக்கும், கொத்தும். இந்த வால் பிடிக்கிறது, காக்கா பிடிக்கிறது விட்டுட்டு நீயாக வாழ். சுயமாக வாழ், சுய சிந்தனையில் வாழ், உன் குடும்பத்திற்காக வாழ். புரியுதா? அப்படி இல்லையா, ஒரு குடும்பமே இல்லாமல் ஒரு துறவியாக வாழ்ந்துட்டு போ. புரியுதா? பற்று அற்று எது பேர்லையும் ஆசை பாசம் அது இது எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து போ. இல்லையா, ஒரு எல்லோரும் போலவும் வாழணுமா, ஊரோட ஒத்து போகணும்னு நீ வாழுறியா, சரி வாழு. ஊரோட ஒத்து போகணுன்னா தப்பு பண்ணி தான் ஆகணும். அது ஒரு அளவில் இருக்கணும் இல்லைப்பா, உன் நாட்டு மக்களுக்காக. நீ போய் 10 ரூபா 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா எதுவுமே தப்பு இல்லையா, அந்த ஒரு சினிமா படத்தில் போகிறோம் அந்த மாதிரி இருந்துட்டு போ. ஆனால் அந்த 4 பேர் ஏழைங்க அவனுங்களை வதச்சி, அவனுங்களை கஷ்டப்படுத்தி, அவனுங்க துட்டு வீடு வீடு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு நீ வாழணும்னு நினச்சா இந்த காலத்தில் அது முடியாது. என்னமோ அந்தி கிறிஸ்துன்றான். அந்தி கிறிஸ்துலாம் எப்பயோ வந்துட்டான். அந்த இவனுங்க தான் அந்த ஆட்சி பண்ணுறானுங்கண்ணே, அவனுக்கு தான் அந்தி கிறிஸ்து தான் அவன். எப்பயோ வந்துட்டான் அந்தி கிறிஸ்து. இன்னும் புதுசாக அந்தி கிறிஸ்து வர போகிறாராம். இங்கே நடக்கிற அயோக்கியத்தெல்லாம் அட்டுழியங்களை பார்த்தா அவனுக்கு புரியலையா, அந்தி கிறிஸ்து எப்பயோ வந்துட்டான்னு. ஸோ இதுவே பிள்ளைகள், இந்த உலகத்தை காக்க வேண்டிய பிள்ளைகள், இந்த உலகத்தை ஆள வேண்டிய இளைஞர்கள், வாலிப பெண்கள், நீங்கள் தான் இந்த வால் பிடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஆமாம், என்ன நல்ல நூல்களை படியுங்கள், நல்ல புத்தகங்களை படியுங்கள், நல்ல பிள்ளைகளை அன்பானவர்களே, உலக மக்களே, வணக்கம். ஒருவருடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வது என்பது ஒன்றும் ரொம்ப சிரமமெல்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் வெரி சிம்பிள், அவ்வளோதான். புரியுதுங்களா? நான் யார் தெரியுமா, என் நிலைமை என்ன புரியுமா, இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டாம். உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, புத்தர், இயேசு, காந்தி எல்லாம். நீ ஏன் ஃபாலோ பண்ணணும்? அவங்களே ஃபாலோ பண்ணது கிடையாது. புரியுதா? ஆமாம், அவங்களே ஃபாலோ பண்ணலப்ப. ஆமாம், புத்தர்ன்றோம், இயேசுன்றோம், காந்தின்றோம், யாரும் அவங்கள ஃபாலோ பண்ணாங்களா? இல்லை. அவங்க யாரை ஃபாலோ பண்ணாங்க? இல்லாமையும் வெறுப்பையும். ஆமாம், அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. காந்தி ஏன் போராட்டம் பண்ணணும்? அவருக்கு ஏற்பட்ட நிலைமை சரியில்லை. நான் யார் தெரியுமான்றது அவருக்கு தெரியல, அவருடைய நிலைமை அவருக்கு புரியல, போராட்டத்தில் குதிச்சிட்டார். இப்படித்தான் எல்லோரும். முன்னை நீ அறிந்து கொள்ளப்பா. நீ போராட்டத்தில் குதிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. நீ நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் சொல்கிறேன். உன் பிள்ளைகள், உன் குழந்தைகள் நல்லா படிக்கணும். மிகப்பெரிய சிறந்த ஞானிகளாகலாம் வர வேண்டாம். அட்லீஸ்ட்டு இந்த வயிற்றுக்கு கஞ்சி சோர். உலகத்துடைய ஏகப்பட்ட நாடுகள் இன்றைக்கி பஞ்சத்திலையும் கொள்ளை நோயிலையும் சண்டையிலையும் செத்து கொண்டிருக்கிறாங்க. பத்தாக்குறைக்கு இயற்கை பேரிடர்கள், பூகம்பம், சூறாவளி காற்று, சுனாமி, எரிமலை வெடிப்பு, என்னென்னமோ சூரிய புயல் எல்லா கிரகங்களையும் அப்படியே உருகி இருக்குது. ஆமாம், இந்த கெப்லருக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. கெப்லர் பூமி மாதிரி இன்னொரு கிரகம் இருக்குதாமா, ஆய்வு சொல்லுது. கெப்லர் அது ரொம்ப சொல்லவாமா, ஏகப்பட்டு சூரியனெல்லாம் தாண்டி இருக்கும் போல் இருக்குது. அங்கே எல்லாமே அந்த ஐம்பூதங்களும் அங்கே இருக்காமல், நீர், நிலம், காற்று, ஆகாயம், சுவாசம் எல்லாம் இருக்குன்றான். எனக்கு போகிறது அதுக்கு மாற்று வேலையாக தான் அந்த சரி கொஞ்சம் நாளைக்கு அப்படி செவ்வாய் கிரகத்தில் இவனுங்கள்லாம் கொண்டு போய் அடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கெப்லருக்கு போகிறதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிப்புன்னு ஆய்வுலாம் பண்ணின்னு இருக்கிறான். இல்லைன்னா அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உலகம் அழியட்டும் அழியாமல் போட்டும்ப்பா. இருக்கிற கொஞ்ச நாளுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல், பொறாமல் பொச்சரிப்பு இல்லாமல் சொந்த பிள்ளைகளுடன் டைம் செலவு பண்ணுங்கப்பா. பெற்ற குழந்தைகளுடன் நேரத்தை செலவு பண்ணுங்கள். கல்கி, ஆனந்த விகடன், சாராயம், கிளப்பு இதெல்லாம் தப்புப்பா, தப்பு. பிரியமானவர்களே, அன்பானவர்களே, உலக மக்களே, வணக்கம். இப்போது அமெரிக்காவில் அந்த நியூ ஜெர்சி அண்ட் நியூயார்க், ஆமாம், அங்கே தானே அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு இருக்குது. லிபர்ட்டி அந்த ஜோதி டார்ச் லைட்டு கையில் வச்சுன்னு ஒரு ஸ்டாச்சு இருக்குமேங்க. அந்த இரும்பால்
வெங்கலத்தால் பண்ணியிருக்காங்களே ஸ்டாச்சு. அது ஏன் அந்த ஸ்டாச்சு அங்கே வச்சுருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அது ஒரு பெண்ணுடைய ஸ்டாச்சு. என் இமிகிரன்ஸுன்னு சொல்கிறாங்களே, அந்த புலம்பெயர்ந்தவர்களா யார் வேணால் இங்கே வரலாங்கன்றது தான். அமெரிக்கன்ஸ் மட்டும் அப்படின்றது இல்லை. யார் வேணா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் யார் வேணுமானாலும் வாங்க. ஆனால் லீகலாக வாங்க, இல்லீகலாக வராதிங்க. அப்படி இங்கே இல்லீகலாக அமெரிக்கா வந்து ஒரு 100 வருஷம் முன்னாலேயே குடியரசு நாடாக ஆகிப்போச்சுங்க. ஆமாம், முதல் வந்து அமெரிக்கா தான் ஜனநாயகத்தை பற்றி இந்த உலகத்துக்கே சொல்லிச்சு. இன்றைக்கி மன்னராட்சி நிறைய இடங்கள்ல இருக்குது. மன்னராட்சி ஏன் வேணாம் சொன்னாங்க சொல்லுங்கள்? மன்னராட்சி ஏன் வேணாம் சொன்னாங்க? ஆனால் அவன் வாரிசு தான் அடுத்து ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் வரணும், இங்கே எல்லாரும் ஒன்று தான். அமெரிக்காவில் பார்த்தீங்களா அவர் பேர் நாங்கள் பேர் ஒபாமா. யார் வேணா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து யார் வேணாலும் அதிபராக வர முடியும். அதுக்கு உண்டான ஏதோ சொன்ன எலெக்ஷன்ஸ் அது இது விதிமுறைகள் இருக்குது, ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. ஏன் அந்த மாதிரி இங்கே இல்லை அப்படின்லாம் நம்ம கேட்க வேணாம். இது இங்கே இன்றைக்கி இல்லை, அதெல்லாம் இந்த வாலிப பெண்கள் நினச்சா தான் முடியும். வாலிப பெண்கள் நீங்கள் அந்த மாதிரி ஒரு அமெரிக்காவில் ஒரு லிபர்ட்டி ஸ்டாச்சு வச்சுன்னு இருக்குது, ஒரு டார்ச் லைட் வச்சுன்னு இருக்குது. இங்கே ஒருத்தர் டார்ச் லைட்டு வச்சு டிவியெல்லாம் வச்சு இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்துட்டார். யார் தான் மிக உலக நாயகனா இவர் உலகத்தில் இருக்கிறவங்களாம் நாயகனே கிடையாது. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏங்க நான் சொல்கிறேன், இந்த நிறைய மியூசிக் கேளுங்க தயவு செஞ்சு. அதுவும் வந்து சினிமா பாடல்கள் மியூசிக் கேட்காதீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஜிம்ப்ரீஸ், பீட்டில்ஸ், பீஜீஸ், ஏபா, போனியம், ஓசி பீஸா, இப்படி தோஸ் டேஸ் அந்த காலத்தில் ஏகப்பட்ட பேண்டுங்க இருந்தது. மைக்கேல் ஜாக்சன் கூட ஒரு புரட்சிக்காரர் இருந்தாங்க. அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு பாருங்கள். ஜான் லெனான் அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு பாருங்கள். எல்விஸ் பிரிஸ்லி அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு பாருங்கள். இதுக்காக நீங்கள் அந்த ஆல்பத்தெல்லாம் போய் பார்க்கலாம் வேணாம். இந்த திருட்டு பசங்க இப்போ இருக்கிற எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் ஏற்கனவே அந்த டியூனெல்லாம் திருட்டி அவங்க பாடல்களில் போட்டிருக்கிறேன். அதுதான் நீ கேட்டுக்கிற. ரெண்டாவது, இந்த டமால் மண்டை வெட்டிடுற மாதிரி சவுண்டு மியூசிக்கெல்லாம் கேட்காத. ஏதாவது மியூசிக் வாசிங்கப்பா வீட்டில், ஏதாவது பழகுங்க, அருமையாகிடும்பா. பிள்ளைங்களை உங்களை தான் சொல்கிறேன். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது பியானோவோ, கீபோர்டோ, கிட்டாரோ, இல்லை வயலினோ, ஏதோ ஒன்று வாசி. இது சூப்பர். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, உலக மக்களே, குட் மார்னிங், வணக்கம். நல்லா சிந்தித்து பாருங்கள். எந்த டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்துலேயே ஓரளவுக்குங்க ஆமாம் நல்லவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் கம்யூனிட்டி பேஸில் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் தப்பு. ஆமாம், டெக்னாலஜி இல்லாதப்பே ஓரளவுக்கு அந்த கம்யூனிட்டி விஷயம்லாம் வந்து ஜாதி மதம் அது இது லொட்டு லொசுக்கெல்லாம் இல்லை. அப்படி இப்படி பெரியார் எவ்வளோ பேர் அம்பேத்கர் எவ்வளோ பேர் தவளை விடு. நான் எப்போவுமே இன்றைக்கி பற்றி தான் பேசணும்னு நினைப்பேன். போனது தான், அது வரவே வராது. உடைந்த கண்ணாடி தான் என்ன ஒட்டினாலும் வேலைக்கு ஆகாது. உடையாதவர்கள் யார்? வாலிபர்கள். உடையாதவர்கள் யார்? வாலிப பெண்கள். உடையாதவர்கள் யார்? 2K கிட்ஸ். உடையாதவர்கள் யார்? ஜென்சி கிட்ஸ். கலப்பையனானா நாளாக ஒன்றுச்சு, நல்லா சுக்குநூறாக போயிடுச்சு. எல்லா அசிங்கம், எல்லா கேவலம், எல்லா அயோக்கியத்தனம், எல்லா புறம்புக்குத்தனம், எல்லா அச்சத்தனம். எனக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? நானாக போல அதுவாக வந்தது, அது வேறு. அதை பற்றி நான் இங்கே பேசலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பொண்டாட்டி இந்த வயசில் கூட காலகாலத்தில் வந்து செல்லம் எந்திரிமா டீ குடிக்கணும், என் பொண்டாட்டியை தான் சொல்கிறேன், அப்படி சொல்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய உத்தமாக இருக்கணும், எவ்வளோ பெரிய உத்தமாக இருக்கணும். இத்தனைக்கும் எனக்கு நிறைய பெண்கள் கூட பழக்கம் உண்டு, என் பொண்டாட்டிக்கு அது தெரியும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பொண்டாட்டிக்கு ஆமாம் என் பொண்டாட்டி கூட 40 வருஷமாக நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். அவளுக்கு இன்றைக்கும் நான் செல்லம். காலங்காதால் ஏஞ்சி டீ குடிச்சிட்டியா செல்லம் எந்திரின்னு சொல்கிறான். அதுதான்டா வாழ்க்கை. உன் பொண்டாட்டி உன்னை நல்லவன் என்று ஏற்றுக்கொண்டால் நீ தான் உத்தமன். நான் அப்படி தான். நீ 100 பொண்டாட்டி கூட வச்சுக்கோ. சாலமோன் கொண்டு தான் 600 பொண்டாட்டி வச்சுருந்தான். ஆனால் அவர் தான் ஜீசஸுக்கு கோயில் கட்டினார். இன்றைக்கி அங்கே சண்டை போட்டுனுங்கிறாங்க, அடுத்தது யார் கோயில் கட்டுவது என்று. எங்களே வாலிப பெண்களே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. உடைக்க முடியாதவர்கள் நீங்கள் தான். மற்றபடி கிழவங்க எல்லாம் வந்து போய் சேர வேண்டிய நாள் வந்தாச்சு. இனிமே வந்து இங்கே மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் தான் கொண்டு வரணும்.
உன் பிள்ளைக்காக கொண்டு வாப்பா, நீ எனக்காக தான் கொண்டு வர வேண்டாம். நீனா என்ன, நான் உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான அதிர்ஷ்டக்காரன்னா நான் தான். 64 கலைகள்லையும் ஏதோ கொஞ்சம் 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 கற்று வச்சுன்னுக்கிறேன். அதனால் என் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய த பெஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு, இல்லை த பெஸ்ட் ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டில் யாருன்னா அது நான் தான். இதே மாதிரி நீங்கள் இருக்கணும்னா உன் குழந்தைங்களை நீ நல்லா பார்த்துக்க. உன் குழந்தைங்கள நல்லா வள, உன் குழந்தைங்கள நல்ல திறமையானவர்கள வள. அதுக்கு முதல்ல நீ திறமையானவனா திறமையானவளா என்பதை கண்டுபிடி. ஆமாம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, வணக்கம், குட் மார்னிங். ஒரு முக்கியமான விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, நான் அரசியல்வாதியோ அரசியலுக்கு ஆதரவாக பேசுகிறவனோ இல்லை. குற்றங்கள் சொல்லுவேன். ஏன் சொல்வேன்? நான் ஒரு குடிமகன், வரி கொடுக்குறேன். மூக்கு செலி, அதுக்கு வரி. இந்த மீசையை இப்போ போய் கட் பண்ணணும், ரொம்ப ஜாஸ்தி. மயிர் வளர்ந்துச்சு, இந்த மயிரை போய் கட் பண்ணணும், அதுக்கும் வரி கட்டணும். இந்த கண்ணாடியை அப்படி கழட்டி மறுபடியும் மாட்டணும், அதுக்கும் வரி கொடுக்கணும். இந்த நகத்தை வெட்டணும், அதுக்கும் வரி கொடுக்கணும். அட, இந்த பட்டனை அறுக்கணும்பா, இந்த பட்டன்லாம் அறுத்து போனால் அதுக்கும் வரி கொடுக்கணும். அவ்வளோ கேவலமான, சாரி நான் சொல்லியிருக்கேன்னா, இப்போ தான் என் பிள்ளைங்க வாலிப பெண்கள்லாம் நல்லா நல்லா புரிதல் உண்டாகி சமூகத்தை, இந்த உலகத்தை, தேசத்தை, நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல புரிதலுடன், நல்ல எழுச்சியுடன் வந்து விட்டாங்க. விஜய் மாதிரி உள்ளவங்களெல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நல்ல அறிவு வந்து விட்டது, எழுச்சி வந்து விட்டது, விழிப்புணர்ச்சி வந்து விட்டதுன்னு பொழுது நான் ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடணும். இந்த கத்துறது கித்துறது திட்டுறது கிட்டுறதெல்லாம் நம்ம குறைச்சிக்கினேன், இன்னும் மேலே மேலே குறைச்சிடுவேன். நீங்கள் வந்துட்டா நான் எதுக்குப்பா? ஏப்பா நீங்கள் பேச வேண்டியது தானேப்பா, நான் கத்திட்டு கிடக்குறேன். இப்போ நீங்கள் வந்துட்டதுக்கப்புறம் நான் அடங்கி போயிடுவேன். நமக்கு வேலை கிடையாது, நம்ம போயிடுவோம். ஸோ அன்பானவர்களே, உங்களை மீண்டும் மீண்டும் வாலிப பெண்களை நான் பாராட்டுகிறேன். இந்த இடத்துல அந்த விஜய்க்காக நீங்கள் ஆதரவு குரல் கொடுப்பதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வயதானவன், நம்ம வெளியில் போய் எதையும் பெருசாலாம் நம்ம வந்து பேச முடியாது, எவனும் கேட்கவும் மாட்டான். அது வேறு விஷயம். இங்கே நம்மக்கிட்ட காசு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, நல்லா மனசு தான் இருக்குது. பாசக்காரங்கிட்ட காசு இருக்காது. இப்போ காசுக்காரங்கிட்ட பாசம் இருக்காது. ஸோ நான் இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதை வந்து இந்த இப்போ இந்த அந்த வாலிப பெண்கள் கிட்ட பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த நெருப்பு, அந்த காட்டுக்கு அணைஞ்சிடக்கூடாது. இது அப்படியே மேலே 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 நல்ல ஒரு சமுதாயத்தை வளர்க்கறதுக்கு உதவ வேண்டும். நீங்கள்லாம் அரசியல் புரிதல் ஏற்பட்டு அரசியல் உள்ளே போய் பெண்கள் வரணுப்பா. ஏப்பா அமெரிக்காவில் பெண் சிலை தானேப்பா வச்சுருக்காங்க, லிபர்ட்டி ஆண் சிலை நிறைய சிலை வச்சுருப்பான். அம்மனும் கூட்டி ஏகப்பட்ட சிலை கிடக்குது, அது சொல்ல வரல. ஒரு லிபர்ட்டி ஸ்டாச்சு, ஒரு டார்ச் லைட்டை ஒரு கையில் வச்சுட்டு ஒரு ஸ்ரீ நிற்கிறான்னா, ஒரு ஸ்ரீயால் எல்லாம் செய்ய முடியும்ப்பா. ஒரு ஸ்ரீ ஒரு ஸ்ரீ தானேப்பா புள்ள பேக்கிறா. என்னதான் ஆம்பளைன்னா கூட மயிரை பிடிங்கின்னு போய் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு எங்கேயாவது மலாந்து கிடக்கிறதுக்கு தான் லாகி. பெண்கள் ஆட்சி புரியும் காலம் இது, பெண்கள் ஆதிக்கம். ஸோ பெண்களே, வாலிப பெண்களே, தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்களாம் நல்லா இருக்கணும்னா மாற்றம் தானாக வருவதில்லை, நாம் தான் கொண்டு வர வேண்டும். உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். உலக மக்களே, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாலிப பெண்கள், இளைஞர்கள் இந்த உலகுக்கு, ஆமாம், இன்னும் என்னமோ அந்த ஒரு 4 தூண்கள் சொல்லுவாங்க. ஓடுது ஒரு 4 தூண் சொல்லுவாங்க. 4 தூண் இல்லை, ஒரு மயிறு தூணும் இல்லை, 4 பேர் தான். சாகும்போது 4 பேர் பாடைகளை ஒன்று தூக்கிட்டு போகணும், அதுக்கு 4 பேர் வேணும். பாரதிக்கே 13 பேர் தான் இருந்தாங்க. பாரதி, புரட்சி கவி பாரதி 13 பேர் தான் இருந்தாங்க. கூட்டமாக ஒருத்தன் செத்து போயிட்டானா, அதுவும் ஒரு 10 லட்சம் பேர் வரான், 20 லட்சம் பேர் வரான். அது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம்பா. அது வேடிக்கை பார்க்க ஒருத்தன் செத்து போட்டான், இல்லை ஒருத்தன் ஒரு மீட்டிங் போடுறான், இல்லை ஏதோ ஒரு கருமம் கும்பல் கூடுறானாலே அங்கே அது வந்து என்ன, அந்த 144 அங்கே சட்டம் போடணும். அவ்வளோதான், 144. 2 பேருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சட்டத்தை போடணும். 4 பேர் இருந்தாக்க 2 பேர், நம்ம உண்டாக்கி விட்டவன் 2 பேர், கொண்டு வந்து போட்டவன் எத்தனை பேர்? 4 பேர். அவ்வளோதான். உண்டாக்கி விட அப்பா அம்மா உண்டாகணாண்டா, செத்து போனால் 4 பேர் தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் போடுவான். இவ்வளோதான் வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோம் என்பது தான் முக்கியம். சந்தோஷமாக வாழணும் என்பது தான் முக்கியம். மற்றவங்கள சந்தோஷப்படுத்துகிறோமோ இல்லையோ, நீ சந்தோஷமாக இருக்கியா? உன் மனசு ஆரோக்கியமாக இருந்ததா?
நீ ஆரோக்கியமான செயல்களை செஞ்சியா? நோய் நொடி இல்லாமல் இருந்தியா? கை கால்கள்லாம் அழகாக இருக்கா? நகத்தில் கூட எனக்கு புண்ணு வந்தது இல்லைப்பா. 62 வயசாச்சு. இந்த சொறி, சரங்கு, புண்ணு, படை, கிட்டை என்னென்னமோ சொல்கிறாங்க. கருமை எனக்கு வந்ததே இல்லை. ஆமாப்பா. எப்பயோ 1 2 முறைகள். இத்தனைக்கும் நான் ஊர் சுற்றணும் பிச்சைக்கார பையன். ஃபுல்லாக வீட்டில் கோச்சிங் போடுவேன். எங்கள் அப்பா அம்மாட்ட கோச்சிங் போட்டுட்டா எந்த ஒரு ட்ரெயின் திருட்டு ட்ரெயின் தான் பாட்டு போயினே இருப்பேன். எங்கெங்கேயோ போயிருக்கேன். டெல்லி கில்லி பாம்பே கீம்பே அது இது பார்டரு கீடு கங்கை கங்கை மயிறு மண்ணாங்கட்டி லொட்டு லொசுக்கு எல்லாம் குளம் குட்டை பீச்சு கீச்சு கடல் கடல் தான் என் மாதா. நான் எப்போவுமே அப்படி ஆமாம் அந்த கையை அப்படி வச்சுட்டு அப்படியே அந்த கடல் மாதா கிட்ட அப்படியே புலம்புவேன், அழுவேன், கத்துவேன், வலிக்கும். ஏன் என்னை இப்படி விட்டுட்டேன், என்னை ஏன் இப்படி கை விட்டுட்டேன், என்னை ஏன் இப்படி கை விட்டுட்டேன், என்னை ஏன் இப்படி கை விட்டுட்டேன்னு கத்துவேன். அதுக்கு தான் கத்துவேன். அதுக்கப்புறம் இப்போ வீடியோவில் கத்துறேன், அது வேறு விஷயம். முன்னெல்லாம் சொல்கிறேன், சிறு பிள்ளைகளில் அப்படி ஓடிடுவேன். கடலில் போய் 3 கிலோமீட்டர் கடலில் நீந்துவேன். இப்போ கூட நீந்துவேன். கடல் தண்ணியை குடித்து வாழ்ந்துருக்கோம்ப்பா ஒரு காலத்தில். நான் பசி அவங்ககிட்ட போய் கேட்க தெரியாது. கடல் தண்ணியை எடுத்து அப்படி குடிச்சுப்பேன். சரி, மறுபடியும் என்னுடைய வாலிப பெண்களுக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக்கிறோம். உங்களுடைய அந்த வீரத்தனத்தை நான் பாராட்டுறேன். மீண்டும் மீண்டும் உங்களுடைய வீரத்தனம் அந்த விஜய் போன்றவர்களுக்கு ஆதரவு தாங்க. அந்த திமுக கட்சி அதிமுக கட்சிக்கெலாம் ஆதரவு கொடுக்காதீங்க. நான் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டேன். அப்புறம் வேறு யாருக்குமே இது வரைக்கும் ஓட்டு போடல. இந்த தடவை விஜய்க்கு போடுறேன்.